வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் சப்ஜெக்டில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஃபார்மில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸுட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் 2வது வீடியோவே இதான். அதாவது இந்த ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஃபார்முலா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் முக்கால்வாசி இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு தான் உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். அதாவது இஃப் அ கம்ப்யூட்டர் ஏ runs a program in 10 seconds and computer B runs the same program in 15 seconds, how much faster A than B? அதாவது இந்த செகண்ட்ஸ் வச்சு நமக்கு தெரியுது ஏ தான் ஃபாஸ்டர் பியோடட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ எவ்வளோ டைம்ஸ் ஃபாஸ்டர் பியோட அப்படி கேட்டிருக்காங்க. அப்போது இதில் இந்த 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் அந்தமாரி இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் எக்ஸிக்யூஷன் டைம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடிருக்கு இந்த ஏக்கு 10 செகண்ட்ஸ் எடுக்குது. பி கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் அதே ப்ரோக்ராம் சேம் ப்ரோக்ராம், அது நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதாவது சேம் ப்ரோக்ராம் அதே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 15 செகண்ட்ஸ் பி எடுத்துக்குது. அதாவது ஏ தான் உங்களுக்கு இதில் தெரியுது 10 செகண்ட் ஸ்பீடாக அது முடிக்குதுட்டு. அதனால் அது எவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு இருக்குது ஏ பியோட அப்படி தான் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். இப்போ இது ஹவு மச் ஃபாஸ்டர் ஏ தென் பி அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆன்சர் எப்படி அப்ரோச் பண்ணுறது பாருங்கள். அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது ஏ தான் உங்களுக்கு கிரேட்டர்ட்டு அதான் நம்ம எழுதுகிறோம். வி நோ தட் ஏ இஸ் n டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் பி. அந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் தான் n டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் பிட்டு எழுதியிருக்கேன். அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறது தான். அதாவது இந்த எக்ஸிக்யூஷன் டைம் உங்களுக்கு ஏவோட உங்களுக்கு பி பெருசாக அது அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்தமாரி எழுதியிருக்கு. அதாவது ஏ உங்களுக்கு n டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஏ அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பி அந்தமாரி தான் அதுதான் குறிக்குது. அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பினா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ 1 பை எக்ஸிக்யூஷன் டைம்னால எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் ஏ கீழே போயிடும். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை 1 பை எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் பி இருக்கும்ல, அது மேலே போயிடும். அதுமாரி எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் பி டிவைடட் பை எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் ஏ இந்தமாரி உங்களுக்கு வரும். இப்போ ஈக்குவல் டு n. ஏன்னா நம்மளுக்கு n டைம்ஸ் ஃபாஸ்டர்ட்டு அந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் டைம் ஏவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூஷன் டைம் பியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்கு நம்மளுக்கு 15 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏக்கு நம்மளுக்கு 10 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேல்யூஸை நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, அதாவது 15/10 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5 உங்களுக்கு கிடைக்கும். இந்த 1.5 தான் நீங்கள் அந்த எவ்வளோ டைம்ஸ் ஏ ஃபாஸ்டர்ட்டு அந்த ஆன்சர், அது என்னோட ஆன்சர். தேர்ஃபோர் ஏ இஸ் 1.5 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் பி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது ஹவு மச் ஃபாஸ்டர் ஏ தென் பி, அதாவது ஏ இஸ் 1 டைம் ஃபாஸ்டர் தென் பிக்கிட்டு நீங்கள் கடைசியில் இந்தமாரி ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இந்தமாரி தான் நம்ம இந்தமாரி ப்ராப்ளம்ஸ்லாம் அப்ரோச் பண்ணணும். இப்போ அடுத்தது நம்ம CPU பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த CPU பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த 2 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஈக்குவல் டு CPU கிளாக் சைக்கிள்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம் இன்டூ CPU கிளாக் டைம். அதுக்கப்புறம் CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஈக்குவல் டு CPU கிளாக் சைக்கிள்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம் டிவைடட் பை கிளாக் ரேட். அதாவது கிளாக் சைக்கிள் டைமு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கிளாக் ரேட். அதனால தான் உங்களுக்கு இந்த கிளாக் சைக்கிள் டைம் பதிலாக கிளாக் ரேட் வந்திருக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வீடியோ நம்பர் 3 என்னமோத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 தான் உங்களுக்கு இந்த CPU பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது இதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமு. இப்போ இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஆன்சர் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சிக்காங்க. எப்பவுமே எக்ஸாமில் ப்ராப்ளம் பெருசாக இருந்தால் அந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அர்த்தம். இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள். Our favorite program runs in 10 seconds on computer A which has 2 GHz. அதாவது 10 செகண்ட்ஸ்னால் உங்களுக்கு CPU எக்ஸிக்யூஷன் டைம் கொடுத்துட்டாங்க ஏக்கு உண்டான கம்ப்யூட்டருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளாக் ரேட் கொடுத்துருக்காங்க. GHzல வந்தாலே உங்களுக்கு கிளாக் ரேட் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் we are trying to help a computer designer build a computer B which will runs the program in 6 seconds. இந்த கம்ப்யூட்டர் ஏ ஒரு ப்ரோக்ராமை 10 செகண்ட்ஸில் ரன் பண்ணுதுன்னா, கம்ப்யூட்டர் பி நம்ம டிசைனர்கிட்ட சொல்கிறோம், அதாவது ப்ராசஸர் டிசைனர்கிட்ட சொல்கிறோம்,
அந்த ப்ராசஸர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் அந்த பியில் இருக்கணும். அந்த பி வந்து அந்த கம்ப்யூட்டர் பி வந்து அந்த ப்ரோக்ராமை அதை கம்ப்யூட்டர் ஏல ரன் ஆகின ப்ரோக்ராமை 6 செகண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிற மாரி அது சொல்கிறோம். அதாவது கம்ப்யூட்டர் பிக்கு உண்டான CPU எக்ஸிக்யூஷன் டைம் 6 செகண்ட்ஸு. The designer has determined that increase in clock rate is possible, but this increase will affect the rest of the CPU design. அதாவது இந்த இன்க்ரீஸ் இன் கிளாக் ரேட் வந்து பாசிபிள் தான், ஆனால் இந்த இன்க்ரீஸ் இன் கிளாக் ரேட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த அதாவது மற்ற CPU டிசைன்ஸை பாதிக்கும் அப்படி சொல்கிறாரு. அதனால் என்னென்னா causing computer B to require 1.2 times as many clock cycles. அதாவது ஏயோட 1.2 டைம்ஸ் கிளாக் சைக்கிள்ஸ் அதிகமாக இருக்கணும் பிக்கு அப்படி சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஏ ஃபார் திஸ் ப்ரோக்ராம் வாட் கிளாக் ரேட் ஷுட் வி டெல் த டிசைனர் டு டார்கெட். அதாவது கம்ப்யூட்டர் ஏவோட நம்ம கம்ப்யூட்டர் பி நம்ம அந்த 6 செகண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொன்னலாம் அந்த ப்ரோக்ராமை. அதுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் பிக்கு வந்து அந்த கிளாக் ரேட் வந்து என்ன கிளாக் ரேட், அதாவது இதில் வந்து கம்ப்யூட்டர் ஏக்கு வந்து 2 GHz சொன்னாங்க. கம்ப்யூட்டர் பிக்கு வந்து அது ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆகணும்னா கிளாக் ரேட் எப்படி இருக்கணும், எவ்வளோ கிளாக் ரேட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க கொஸ்டினில். அதான் வி டெல் த டிசைனர் த டார்கெட், அதாவது வாட் கிளாக் ரேட் ஷுட் வி டெல் த டிசைனர் டு டார்கெட் அப்படி கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டேட்டாஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது இதில் வந்து எக்ஸிக்யூஷன் டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது 10 செகண்ட்ஸ் இல்லை 6 செகண்ட்ஸு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஏக்கு வந்து கிளாக் ரேட் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் பிக்கு வந்து கிளாக் ரேட் கொடுக்கல, அது கண்டுபிடிக்கணும் நம்ம தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1.2 கிளாக் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, 1.2 டைம்ஸ் கிளாக் சைக்கிள்ஸ் அதிகம் பிக்கு வந்து அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, அதாவது CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஈக்குவல் டு CPU clock cycle of a program divided by clock rate. இந்த ஃபார்மில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஃபார்மில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த கிளாக் சைக்கிள் டைம் இதில் எங்கேயுமே கேட்கல. எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கிளாக் ரேட் இருக்குது, அதாவது கம்ப்யூட்டர் பிக்கு கிளாக் ரேட்டு, அதாவது கம்ப்யூட்டர் ஏக்கு கிளாக் ரேட் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் பிக்கு கிளாக் ரேட் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இந்த செகண்ட் ஃபார்மில் நம்ம சூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஃபார்மில் சூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட், அதாவது நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறோம் நம்ம பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஈக்குவல் டு கிளாக் சைக்கிள் CPU கிளாக் சைக்கிள் டிவைடட் பை கிளாக் ரேட். இதுதான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா. அதாவது CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஈக்குவல் டு CPU கிளாக் சைக்கிள் ஆஃப் அ ப்ரோக்ராம் டிவைடட் பை கிளாக் ரேட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஏக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் ஏல உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் டைம் 10 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஈக்குவல் டு கிளாக் சைக்கிள் CPU கிளாக் சைக்கிள் டிவைடட் பை கிளாக் ரேட் வந்து உங்களுக்கு 2 GHz கொடுத்துருந்தாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா 2 GHz கொடுத்துருக்காங்க. இந்த 2 GHz கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து அந்த 2 GHzக்கு வந்து 2 × 10⁹ GHz வந்து 2 × 10⁹ எழுதுவாங்க. சைக்கிள்ஸ் பை செகண்ட்ஸ்னு என்னென்னா அதோட சிம்பிள், GHzோட சிம்பிள் வந்து சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, CPU கிளாக் சைக்கிள் எப்படியே வச்சுட்டு இதை வந்து இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகுனா 10 செகண்ட் × 2 × 10⁹ கிளாக்ஸ் சைக்கிள்ஸ் பை செகண்ட் வரும். செகண்டும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 × 2 வந்து 20 × 10⁹ சைக்கிள்ஸ் வரும். அதாவது CPU கிளாக் சைக்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபார் கம்ப்யூட்டர் பிக்கு வந்து நம்ம வந்து கிளாக் ரேட் கண்டுபிடிக்கணும். அதனால அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். CPU எக்ஸிக்யூஷன் டைம் தான் டைம் எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு 1.2 டைம்ஸ் கிளாக் ரேட் சொன்னாங்க, அதாவது கிளாக் சைக்கிள் டைம் சொன்னாங்க. 1.2 டைம்ஸ் கிளாக் சைக்கிள் டைம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் 1.2 × CPU கிளாக் சைக்கிள் டிவைடட் பை கிளாக் ரேட் போட்டு அந்த 1 கிளாக் சைக்கிள் இருக்கிற இடத்துல இந்த நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த கிளாக் சைக்கிள் ஏக்கு அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளாக் ரேட் வந்து உங்களுக்கு வந்து 6 செகண்ட்ஸ், அதாவது கிளாக் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். CPU எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 6 செகண்ட்ஸு. கிளாக் ரேட் அன்சைடு கொண்டு போய் எக்ஸிக்யூஷன் டைமை கீழே கொண்டு வாங்க, அதாவது டிவைடருக்கு அது 6 செகண்ட்ஸ் வரும் சப்ஸ்டிட் பண்ணால். அதாவது எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் பி வந்து 6 செகண்ட்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 6 1s 6 2s, அதனால் 0.2 × 20 × 10⁹ சைக்கிள்ஸ் டிவைடட் பை 1 செகண்ட்ஸு. இப்போ சைக்கிள்ஸ் பை செகண்ட்ஸ் ஒரு சைடு எழுதிட்டு இந்த 2 இன்ட்டு பண்ணிங்கன்னா 4 × 10⁹. உங்களுக்கு வந்து டோட்டலாக இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா 4 GHz இந்த சைக்கிள் 10 × 10⁹ சைக்கிள் பை செகண்ட்லாம் சேர்த்தா உங்களுக்கு 4 GHz கிடைக்கும்.
இதுதான் இப்போ வந்து டு ரன் அ ப்ரோக்ராம் இன் 6 செகண்ட்ஸ் பி மஸ்ட் ஹாவ் ட்வைஸ் த கிளாக் ரேட் ஆஃப் ஏ. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஏக்கு வந்து கிளாக் ரேட் வந்து 2 GHz. இது கம்ப்யூட்டர் பிக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து 4 GHz. எப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பி வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறோம் சொல்கிறோம் அந்த டிசைனரை. அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 GHz, அதாவது ட்வைஸ் த GHz கிளாக் ரேட் ஆஃப் ஏ. அதாவது அதான் நம்ம கடைசியில் எழுதணும். டு ரன் அ ப்ரோக்ராம் இன் 6 செகண்ட்ஸ் பி மஸ்ட் ஹாவ் ட்வைஸ் த கிளாக் ரேட் ஆஃப் ஏ. இந்தமாதிரி தான் நீங்கள் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு அது என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குன்னா, உங்களுக்கு வந்து CPU clock cycles equal to instruction for a program into average clock cycles of program. இதான் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இன்ட்டு ஆவரேஜ் கிளாக் சைக்கிள் ஆஃப் அ ப்ரோக்ராம்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம், இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா, அதாவது அப்ளிகேஷன்னா இப்போ வந்து ஒரு வேர்ட் பேட் இருக்குன்னா, வேர்ட் பேடில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அந்த பேக் சைடில் கோடிங்ஸ் வேர்ட் பேடுக்கு. அந்த கோடிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த ஒரு ப்ராசஸரில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போய் ப்ராசஸ் ஆகிருக்கு கிளாக் சைக்கிள் எவ்வளோ எடுத்துக்குது. அதாவது கிளாக் சைக்கிள்ஸ்னால் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த ப்ராசஸரில் 2 செகண்ட்ஸில் உங்களுக்கு முடியுதுன்னா அதுதான் 2 கிளாக் சைக்கிள்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 2 கிளாக் சைக்கிள்ஸ் யூஸ் ஆகிருக்கு சொல்லுவாங்க. அந்தமாரி உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த டோட்டலாக ஒரு 4-5 இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு அந்த 4-5 இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்கள் ப்ராசஸரில் எக்ஸிக்யூட் ஆகி முடியிருக்கு. அந்த டோட்டல் ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் எவ்வளோ தேவைப்படுறதோ அந்த ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம். இப்போ வந்து இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். அதாவது கம்ப்யூட்டர் ஏ அண்ட் ஆஸ் அ கிளாக் சைக்கிள் டைம் ஆஃப் 250 picoseconds அண்ட் சிபிஐ ஆஃப் சிபிஐனா ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் தான், கிளாக் சைக்கிள் பர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு கிளாக் சைக்கிள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதான் சொல்கிறாங்க ஆஃப் 2.0 ஃபார் சம் ப்ரோக்ராம் அண்ட் கம்ப்யூட்டர் பி ஆஸ் அ கிளாக் சைக்கிள் டைம் ஆஃப் 500 picosecond அண்ட் சிபிஐ ஆஃப் 1.2 ஃபார் த சேம் ப்ரோக்ராம். ரெண்டு ப்ரோக்ராம் ஒன்று தான், அதாவது கம்ப்யூட்டர் ஏலையும் பிலையும் ஒரே ப்ரோக்ராம் தான். 250 picoseconds 250 picosecondsனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாக் சைக்கிள் டைம் தான் அந்த பிக்கோ செகண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. கிளாக் சைக்கிள் டைம்னு என்ன அர்த்தம்னா, கிளாக் சைக்கிள் டைம்னா இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ராசஸரில் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கிளாக் செகண்ட்ஸ், அதாவது அது சொல்லியிருந்தேன் ஆவரேஜ் கிளாக் சைக்கிள் ஆஃப் அ ப்ரோக்ராம், ஒரு கிளாக் சைக்கிள் நடக்கும். அந்த கிளாக் சைக்கிள் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அதுதான் அந்த கிளாக் சைக்கிள் டைம். அதுதான் 250 picosecondsல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிக்கோ செகண்ட்ஸ் வந்தாலே கிளாக் சைக்கிள் டைம். இந்த 250 picosecond வந்து ஏக்கு உண்டான கிளாக் சைக்கிள் டைமு. அதுக்கப்புறம் 2.0 வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிளாக் சைக்கிள், அதுதான் நான் உங்களுக்கு 2.0 சிபிஐட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்தமாரி. இப்போ வந்து இந்த விச் கம்ப்யூட்டர் இஸ் ஃபாஸ்டர் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் பை ஹவு மச், இந்த ரெண்டில் எந்த கம்ப்யூட்டர் ஃபாஸ்டரு, அந்த எவ்வளோ டைம்ஸ் ஃபாஸ்டர் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எப்படி இந்த கொஸ்டினை ப்ரொசீட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்தெந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் ஏக்கு வந்து உங்களுக்கு கிளாக் சைக்கிள் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆவரேஜ் கிளாக் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பிக்கும் அதேமாரி கிளாக் சைக்கிள் டைமு ஆவரேஜ் கிளாக் சைக்கிள் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது 2 டேட்டா கிடச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணணும். அந்தமாரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும் ஒரு வேர்டிங்ஸு, அதாவது 2 கம்ப்யூட்டருமே ஒரே ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணுது. அதனால் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஐட் எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு அதாவது ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா CPU கிளாக் சைக்கிள் ஈக்குவல் டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அ ப்ரோக்ராம் இன்ட்டு ஆவரேஜ் கிளாக் சைக்கிள் ஆஃப் ப்ரோக்ராம். அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம ஐட் எடுத்துருக்குறோம். இப்போ வந்து CPU கிளாக் சைக்கிள் ஏக்கு வந்து CPU கிளாக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா I இன்ட்டு 2.0 இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல I சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், இந்த இடத்துல வந்து 2.0, அதாவது நம்ம சிபிஐ அது கிடச்சிருக்கு 2.0. கம்ப்யூட்டர் பிக்கு சிபிஐ வந்து 1.2, அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். CPU கிளாக் சைக்கிள் ஆஃப் பி வந்து I இன்ட்டு 1.2. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த 2 கிளாக் சைக்கிள் CPU கிளாக் சைக்கிள் நம்மளுக்கு தெரியுது. அதனால் நம்ம போன சம்மில் படித்தோம்ல, அதாவது CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஃபார்முலா, 2 ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம்.
அதாவது CPU எக்ஸிக்யூஷன் டைம் ஈக்குவல் டு CPU கிளாக் சைக்கிள் இன்ட்டு CPU கிளாக் சைக்கிள் டைம். அதை யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இப்போது அந்த CPU கிளாக் சைக்கிள்ஸில் வந்து இந்த சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஏக்கு பாருங்கள், CPU டைம் வந்து எக்ஸிக்யூஷன் டைம் தான் டைம்ட்டு எழுதியிருக்கேன். ஏக்கு வந்து I இன்ட்டு 2.0, அதாவது CPU கிளாக் சைக்கிள் ஃபஸ்ட்டு இது கம்ப்யூட்டர் ஏக்கு உண்டான சப்ஸ்டிட் பண்ணிட்டு கிளாக் சைக்கிள் டைம் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் ஏக்கு வந்து 250 picosecond, அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ கம்ப்யூட்டர் பிக்கு பாருங்கள், இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 250 வந்து 500 picosecond. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் பிக்கு I இன்ட்டு 1.2 இன்ட்டு 500 picosecond. 1.2 I இன்ட்டு 1.2 வந்து கிளாக் சைக்கிள்ஸு CPU கிளாக் சைக்கிளு. அதுக்கப்புறம் 500 picosecond வந்து இது கம்ப்யூட்டர் பியோட CPU, அதாவது கிளாக் சைக்கிள் டைமு. அதுக்கப்புறம் இப்போ அது சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு 1.2 இன்ட்டு 500 வந்து 600 picosecond. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து நம்ம வந்து கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எது ஃபாஸ்டர்ட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது கொஸ்டினில் வந்து எந்த ப்ரோக்ராம், எந்த கம்ப்யூட்டர் ஃபாஸ்டர் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுது, எவ்வளோ டைம்ஸ் ஃபாஸ்டர் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம்மில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், CPU performance of A divided by CPU performance of B. இப்போ CPU performance of A எப்படி கிரேட்டர்னால உங்களுக்கு மேலே வருது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் performance inversely proportional to execution time. இப்போ எக்ஸிக்யூஷன் டைம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸிக்யூஷன் டைம் அதிகமாக இருந்ததுன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்தமாதிரி தான் உங்களுக்கு இப்போ CPU டைம் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இந்த எக்ஸிக்யூஷன் டைம் கம்மியாக 500 IPC இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கொஸ்டினில் வந்து எந்த கம்ப்யூட்டர் ஃபாஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போனா எந்த கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது தான் அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், CPU பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் A வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கனால அது டிவைடட் பை CPU பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் B. அது நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எக்ஸிக்யூஷன் டைம்னால உங்களுக்கு CPU எக்ஸிக்யூஷன் 1 பை எக்ஸிக்யூஷனால எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் A கீழே வரும். 1 பை எக்ஸிக்யூஷன் ஆஃப் Bனால B வந்து எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் B மேலே போயிடும். அதனால் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் B. இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் ஏலையும் பிலையும் சப்ஸ்டிட் பண்ணோன்னா, அதாவது இந்த CPU எக்ஸிக்யூஷன் டைம் நம்ம கண்டுபிடிச்சோம் தெரியுமா, அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, எக்ஸிக்யூஷன் ஆஃப் டைம் ஆஃப் பிக்கு வந்து நம்ம வந்து 600 IPC கிடச்சிது. அதுக்கப்புறம் ஏக்கு வந்து 500 IPC கிடச்சிது. அந்தமாரி சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1.2 வரும். இப்போ கடைசியில் என்ன எழுதணும்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் A இஸ் 1.2 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் B ஃபார் தட் ப்ரோக்ராம். அதாவது எந்த ப்ரோக்ராம்னா இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராமை தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல அந்த ப்ரோக்ராம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த CPU எக்ஸிக்யூஷன் டைம் வச்சு எது பெர்ஃபார்மன்ஸ் அதிகம்ன்ட்டு கம்ப்யூட்டர் ஏட்டு. அதனால தான் நம்ம இதில் எழுதியிருக்கோம் கம்ப்யூட்டர் A இஸ் 1.2 டைம்ஸ் ஃபாஸ்டர், அதுக்கப்புறம் தென் B ஃபார் தட் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அப்ரோச் பண்ணணும். இப்போ அடுத்தது என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் CPU பேஸ்டு ப்ராப்ளம்ஸு. இப்போ வந்து இந்த கிளாசிக்கல் CPU பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தேவைப்படுது. அதாவது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, CPU கிளாக் சைக்கிள்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to CPI இன்ட்டு கவுண்ட். அதாவது என்னென்னா CPIனா அதாவது ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்டு கவுண்ட்டு. அதாவது கவுண்ட்டுட்டு இப்போது அந்த எக்ஸாம்பிள் சம் போடுவேன், அதில் உங்களுக்கு புரியும் பாருங்கள். CPIனா என்னென்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஈக்குவல் டு CPU கிளாக் சைக்கிள்ஸ் டிவைடட் பை இன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்ட்டு. இந்த 2 ஃபார்முலா தான் உங்களுக்கு இந்த கிளாசிக் CPU பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு இம்பார்ட்டன்னு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது இதான் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமு. அந்த ஒரு டேப்லோ காலம் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லோ காலமில் என்னென்னா 2 கோட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோட் சீக்வன்ஸ், இது கோடு சீக்வன்ஸ் நம்பரு, இதுதான் அந்த சீக்வன்ஸ். இது கோட் சீக்வன்ஸ் 1, இது கோட் சீக்வன்ஸ் 2. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு உங்களுக்கு கோட் சீக்வன்ஸ் 1 or 2 மோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கோட் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. அதுமாதிரி உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கோடு, செகண்ட் கோடு, அதுக்கு உண்டான சீக்வன்ஸு. இப்போ வந்து அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விச் கோட் சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் மோர் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 2 கோட் சீக்வன்ஸில் எது இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய எக்ஸிக்யூட்ஸ் பண்ணுது அப்படி கேட்டிருக்காங்க. விச் வில் பி த ஃபாஸ்டர். இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் சீக்வன்ஸில் எது ஃபாஸ்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் வில் பி த CPI ஃபார் ஈச் சீக்வன்ஸு. இந்த 2 சீக்வன்ஸ்க்கும் ஒரு சீக்வன்ஸ்க்கும் இன்னொரு சீக்வன்ஸ்க்கும் CPI எவ்வளோ அப்படி கேட்டிருக்காங்க.
அதாவது சிபிஐனா ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் சொல்லுவோம். அதாவது விச் கோட் சீக்வென்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் மோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது கோட் சீக்வென்ஸ் 1 அது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா 2 + 1 + 2. அது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலமில் கோட் சீக்வென்ஸ் 1க்கு வந்து 2 + 1 + 2 அதுதான் நான் சொல்லியிருக்கேன். 2 + 1 + 2 = 5 இன்ஸ்ட்ரக்ஷன். கோட் சீக்வென்ஸ் 2க்கு வந்து 4 + 1 + 1 = 6 இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது 4 + 1 + 1 = 6 இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ரெண்டு இதில் எது அதிகமாக இருக்குன்னா இதான் கோட் சீக்வென்ஸ் 2 தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் கோட் சீக்வென்ஸ் 2 எக்ஸிக்யூட்ஸ் மோர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி எழுதணும். அதாவது கோட் சீக்வென்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் மோர் அப்படி எழுதியிருக்கேன். அதாவது அது என்ன அர்த்தம்னா விச் கோட் சீக்வென்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் மோர் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கோட் சீக்வென்ஸ் 2 தான் நம்மளுக்கு அதிகம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் வில் பி த ஃபாஸ்டர். இந்த ரெண்டு கோட் சீக்வென்ஸில் எது ஃபாஸ்டர் சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதாவது CPU கிளாக் சைக்கிள்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் I = 1 to n CPI into count சஃபிக்ஸில் I. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது CPU கிளாக் சைக்கிள் 1க்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். 2 × 1 2னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனு. அது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த சிபிஐ, அதாவது ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2. கவுண்ட் வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட கவுண்ட் வந்து 1. அதாவது கிளாக் சைக்கிள்ஸ் கவுண்ட் எவ்வளோனா உங்களுக்கு 1. அடுத்ததுக்கு 2 வரும், அடுத்ததுக்கு 3. அந்தமாரி உங்களுக்கு கிளாக் சைக்கிள்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்தமாரி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு 2 × 1 + 1 × 2 + 2 × 3. அதாவது 2 × 1 + 1 × 2 இது செகண்ட் கிளாக் சைக்கிள். அது ப்ளஸ் 3 2 × 3 இது தேர்ட் கிளாக் சைக்கிள்னால 3. இந்த மாதிரி நம்ம இப்போ ஆட் பண்ணி உங்களுக்கு பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிளாக் சைக்கிள்ஸ் வரும். இப்போ வந்து கிளாக் சைக்கிள்ஸ் நம்ம செகண்ட் கிளாக் சைக்கிள் அதாவது கோட் சீக்வென்ஸ் 2க்கு கிளாக் சைக்கிள் கண்டுபிடிச்சோன்னா 4 × 1 + 1 × 2 + 1 × 3 இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 கிளாக் சைக்கிள்ஸ் வரும். இப்போது இந்த ரெண்டு கிளாக் சைக்கிள்ஸில் எது கம்மி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கிளாக் சைக்கிள்ஸ் தான் கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு 9 கிளாக் சைக்கிள்ஸு தான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாக் சைக்கிள்ஸுக்கு 9 கிளாக் சைக்கிள்ஸில் உங்களுக்கு கோட் சீக்வென்ஸ் 2 உங்களுக்கு எல்லா இதையும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடுது. அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு 10 கிளாக் சைக்கிளோட உங்களுக்கு 9 கிளாக் சைக்கிள் தான் உங்களுக்கு ஸ்பீட். அதாவது எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமை இப்போ ஒரு கம்ப்யூட்டர் A கம்ப்யூட்டர் B ரெண்டு ப்ராசஸர் இல்லை, ரெண்டு கம்ப்யூட்டர்லேயும் ரெண்டு விதமான ப்ராசஸர் இருக்குன்னா இப்போ கம்ப்யூட்டர் ஏல இருக்கிற ப்ராசஸர் வந்து அந்த ஒரு ப்ரோக்ராமை 2 செகண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அப்போனா உங்களுக்கு 2 கிளாக் சைக்கிள்ஸ் யூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதே இது கம்ப்யூட்டர் பியில் இருக்கிற ப்ராசஸர் வந்து அதே ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ஏல எக்ஸிக்யூட் ஆன ப்ரோக்ராம் அதே ப்ரோக்ராமை 1 செகண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது வந்து 1 கிளாக் சைக்கிளில் முடியுதுன்னு அர்த்தம். அப்போ எது உங்களுக்கு ஃபாஸ்டராக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதா இருந்தால் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா கம்ப்யூட்டர் பி தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பி தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது. அந்த கிளாக் சைக்கிள் அதில் பார்த்தா உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இது 1 செகண்ட்ஸில் 1 கிளாக் சைக்கிளில் முடிக்குது. கம்ப்யூட்டர் ஏ வந்து 2 செகண்ட்ஸில் 2 கிளாக் சைக்கிள்ஸில் முடிக்குது. அதனால் கம்ப்யூட்டர் பி தான் நம்ம ஃபாஸ்ட் சொல்கிறோம். அதேமாரி தான் இதுலேயும் கிளாக் சைக்கிள் CPU கிளாக் சைக்கிள் 2 தான் உங்களுக்கு 9 சைக்கிள்ஸில் முடிக்குது. இதே கோட் சீக்வென்ஸ் CPU கிளாக் சைக்கிள் 1 வந்து உங்களுக்கு வந்து 10 சைக்கிள்ஸில் முடியுது. அதனால் நம்ம வந்து உங்களுக்கு கோட் சீக்வென்ஸ் 2 தான் உங்களுக்கு ஃபாஸ்டர் சொல்லிட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த சிபிஐ ஃபார் ஈச் சீக்வென்ஸ். ரெண்டு கோட் சீக்வென்ஸ்க்கும் ஆவரேஜ் கிளாக் சைக்கிள்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது சிபிஐ = CPU கிளாக் சைக்கிள் டிவைடட் பை இன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்ட்டு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஐ 1 அதாவது கோட் சீக்வென்ஸ் 1க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது CPU கிளாக் சைக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு கோட் சீக்வென்ஸ் 1க்கு கிடச்சிது வந்து நம்மளுக்கு 10 கிடச்சிது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்ட் வந்து உங்களுக்கு 1க்கு கிடச்சிது வந்து
உங்களுக்கு வந்து 5 கிடச்சிருக்கு. அதனால் 10 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 2 வரும். 2.0 அப்படி வரும். இப்போ சிபிஐ கோட் சீக்வன்ஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9/6. 9/6னால் உங்களுக்கு சிபியூ கிளாக் சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து கோட் சீக்வன்ஸ் 2க்கு வந்து 9 சைக்கிள்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்ட் வந்து கோட் சீக்வன்ஸ் 2க்கு வந்து 6 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடச்சிது. அதனால் உங்களுக்கு 9/6 போட்டிங்கன்னா 1.5. அதான் சிபிஐ கோட் சீக்வன்ஸ் 2க்கு உண்டான சிபிஐ வந்து 1.5, கோட் சீக்வன்ஸ் 1க்கு உண்டான சிபிஐ வந்து 2.0. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணணும். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.